Let us all try to be worthy of Sylvanus centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைனில் புக் 2 சாப்டர் 3 தி இட்டர்னல் அண்ட் தி இண்டிவிஜுவல் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன் வரைக்கும் போன செஷன் வரைக்கும் பேராகிராஃப் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். போன செஷனில் பேராகிராஃப் 8 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 9 அதிலிருந்து தொடரலாம். தொடர்ச்சிக்காக நாம் போன செஷனில் பேராகிராஃப் 8ல் என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த சாப்டர்னுடைய தலைப்பு தி இட்டர்னல் அண்ட் தி இண்டிவிஜுவல்.
இந்த டிவைன் வந்து எப்பொழுதுமே ஒரு சாஸ்வதமான ஒரு அமைப்பாக நாம் கருதுகின்றோம். அதே போன்று இந்த தனி மனிதன், த இண்டிவிஜுவல், அதுவும் சாஸ்வதமானதுதான். ஆனால் நாம் அவ்வாறு கருதுவதில்லை. அதை தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பாக கருதுகின்றோம். ஏன் அவ்வாறு நாம் கருதவில்லை? எது தடையாக இருக்கின்றது? நாம் தனிப்பட்ட ஒரு அமைப்பை அந்த ஒரு சாஸ்வதமான ஒரு அமைப்பாக கருதாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது? இந்த பரம்பொருள் இட்டர்னல், அதுவும் தனிப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய தி இண்டிவிஜுவல், அதுவும் வெவ்வேறான அமைப்புகளா? இவை குறித்த கேள்விகளுக்கெல்லாம் பகவான் இந்த சாப்டர்ல விவரமாக பதில் அளிக்கின்றார். தி இட்டர்னல் என்பது எப்படி ஏகமான ஒன்றாக இருக்கின்றது? இட் இஸ், அங்கு காணப்படுவது ஏகம், த ஒன்னஸ். தி இண்டிவிஜுவல் பீயிங்ஸ், தனிப்பட்ட அமைப்புகள், இங்கு நாம் எதை காண்கின்றோம் என்றால் மல்டிப்ளிசிட்டி, பன்முக அமைப்புகளை காண்கின்றோம். இங்கு நாம் காணுவது டிஃபரன்ஷியேஷன். அங்கு காணப்படுவது ஒன்னஸ், இங்கு காணப்படுவது டிஃபரன்சியேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒன்னஸ் என்பதை இறையம்சத்துடன் பொருத்தி நாம் பார்க்கின்றோம். அதில் நமக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் ஏற்படுவது இல்லை. ஆனால் இந்த டிஃபரன்ஷியேட்டட் இண்டிவிஜுவல் பீயிங்ஸ், தனிப்பட்ட அமைப்புகளாக இந்த உலகத்தில் நாம் காணும் அமைப்புகளை நாம் அந்த தெய்வாம்சத்துடன் நம்மால் இணைத்து பார்க்க முடிவது இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த ஏகம், அதனுடன் யோக சாதனையில் ஒன்றிணைந்தவர்கள் இங்கு இந்த உலகில் காணப்படும் பன்முக தோற்றங்களை அவர்கள் அதிலிருந்து விலகி இருக்கவே முயற்சிக்கின்றார்கள். இதற்கு பகவான் என்ன காரணம் கூறுகின்றார் என்றால், தி இட்டர்னல் என்பது இந்த ஒன்னஸ், அங்கு ஒன்றிணைந்து இருப்பது, பரம்பொருளுடன் ஐக்கியமாக இருப்பது, அந்த ஒன்னஸ் என்பது இறையம்சத்தின் அந்த எக்ஸிஸ்டன்ஸ், சத், அதனுடைய அம்சமாக காணப்படுகின்றது. இந்த பீயிங், எக்ஸிஸ்டன்ஸ், சத், இதெல்லாம் ஒரே, இந்த சொற்கள் எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்கின்றன. த டிவைன் இன் இட்ஸ் அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்டஸ், அதை குறிக்கின்றன. அந்த நிலையில் நாம் காண்பது ஒருமை, ஒன்னஸ். அது ஒரு மேலோங்கிய நிலை என்று இந்த ஆன்ம முயற்சியில், ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் அதை உச்சகட்ட ஒரு அனுபவமாக கருதுகின்றார்கள். அந்த அனுபவத்தில் இருந்து அவர்கள் விலகி கீழே இறங்கி வந்து இந்த பன்முக தோற்றங்களுடன் இணைந்து கொள்ள அவர்கள் விரும்புவது இல்லை. என்ன காரணம் என்றால், அந்த ஒன்னஸ், ஏகமாக இருக்கக்கூடிய அம்சத்தை தான் அவர்கள் ஒரு சுப்பீரியர் ஸ்டேட்டஸ், ஒரு மேலோங்கி அம்சமாக கருதுகின்றார்கள். இங்கு காணப்படும் பன்முக தோற்றங்களை அவர்கள் அத்தகைய ஒரு உயர் அம்சம்
கொண்ட அமைப்புகளாக கருதுவது இல்லை. பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த ஒன்னஸ் என்பது the status of the being உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் காணப்படும் அந்த பன்முக தோற்றங்கள், பன்மை, டிஃபரன்ஷியேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் அதை அவ்வாறு தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மாறுபாடுகளை கொண்ட தனிப்பட்ட அமைப்புகள் இதெல்லாமே அந்த இறையம்சத்தினுடைய எதை வெளிப்படுத்துகின்றன என்றால், அந்த இறையம்சத்தினுடைய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி, அந்த இறையம்சத்தினுடைய ஆனந்தம். ஆக கொடியம் அந்த பரம்பொருள், அந்த ஒன்னஸ், ஏகம் என்பது அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீயிங், சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத் ஆஸ்பெக்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட், அதை வெளிக்காட்டுகின்றது என்றால், இந்த உலகத்தில் காணப்படும் இந்த பன்முக தோற்றங்கள், இண்டிவிஜுவல் பீயிங்ஸ், அதே சச்சிதானந்தாவினுடைய சக்தியின் வெளிப்பாடு, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், ஆனந்தத்தின் வெளிப்பாடு, டிலைட், இவைகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக அமைந்துள்ளன. ஆகையால் பகவான் இங்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த இறையம்சத்தின் அந்த ஒரு பகுதியை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும் நாம் என்ன காரணத்தினால் நாம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த பன்முக தோற்றங்களும் இறையம்சங்களுடன் கூடியவைதான், ஏன் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை கேட்கின்றார். அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான் சில காரணங்களை கோருகின்றார். என்ன காரணத்தினால் ஒரு துறவு நிலையை நாடுபவர்கள் அந்த ஏகமான அந்த பரம்பொருளுடன் இணைந்து இந்த பன்முக தோற்றங்களில் இருந்து, பன்முக அமைப்புகளை கொண்ட இந்த உலகத்திலிருந்து விலக்கிக் கொள்கின்றார்கள் என்றால், அங்கு அவர்களுக்கு கிட்டுவது ஒரு பரிபூரண ஒருமை, அந்த பரம்பொருளுடன் கிட்டும் ஒரு பரிபூரண ஒரு ஒருமை நிலையை அடைகின்றார்கள். ஆனால் அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது என்றால், அந்த ஒருமை நிலையிலே இருந்து விடுவது இல்லை. பரம்பொருள் தன்னுள் எதை அனுமதிக்கின்றது என்றால், இந்த டிஃபரன்சியேஷன், பன்முக அமைப்புகளை கொண்ட பன்முக தோற்றங்களை கொண்ட தனிப்பட்ட அமைப்புகளை தன்னுள் அனுமதிக்கின்றது. அவ்வாறு அந்த பரம்பொருள் அனுமதித்தாலும் அதனுடைய ஏகமான அந்த அம்சத்தை அது இழந்து விடுவது இல்லை. ஆகையால் பகவான் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கேட்கின்றார் என்றால், பரம்பொருள் இறைவனே அவ்வாறு அந்த பன்முக தோற்றங்களை கொண்ட தனிப்பட்ட அமைப்புகளை தன்னுள் அனுமதிக்கும் பொழுது நாம் ஏன் அதை விளக்க வேண்டும் என்று கேட்கின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், இந்த ஒருமைத்தன்மை என்பதை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நாம் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சத்தை பரம்பொருளினுடைய அம்சத்தை நாம் நம்முடைய ஒரு அகமுக தரிசனத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அடையலாம். அதனுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஒருமைத்தன்மையை அடைய முடியும். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், இந்த பன்முக தோற்றங்களிலும் அதன் மூலமாகவும் இந்த ஒருமைத்தன்மையை நம்மால் அடைய முடியும். ஏனென்றால் பன்முக தோற்றங்கள் அனைத்தினுள்ளும் இருப்பது அந்த பரம்பொருளினுடைய அந்த சாராம்சம்தான் இருப்பது. ஆகையால் அவைகளுடனும் நாம் இந்த ஒருமுகத்தன்மையை எட்ட முடியும். அவ்வாறு எட்டிய பின்பும் இந்த பரம்பொருளுடன் இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையை இழந்துவிட
வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதை இழக்காமலேயே இந்த பன்முக தோற்றங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளுடன் நாம் இந்த ஒருமைத்தன்மையில் இணைந்து இருக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு இது சாத்தியம் என்றால், அத்தகைய நிலையை ஒருவர் எட்டிய ஒருவருக்கு இந்த ஈகோ என்பதே இருக்காது. இது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியம் அல்ல. ஆன்மீக நிலையில் உயர் உணர்வு தளத்தை எட்டியவர்களுக்கு இந்த தன்னுணர்வு என்கின்ற நான் என்கின்றது ஈகோவே முற்றிலும் அழிந்த நிலையில் இருக்கும். ஆகையால் அத்தகைய நிலையில் இருப்பவர்களுக்கு இது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மற்றொரு காரணம், எதற்காக அந்த பரம்பொருளுடன் ஏகபோக அந்த ஒருமைத்தன்மையை நாடுவதற்கான மற்றொரு காரணம் என்றால், அங்கு ஒருவருக்கு கிட்டுவது ஒரு பரிபூர்ண அமைதியையும் ஓய்வையும், இந்த உலக வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இதில் எல்லாம் இருந்து விலகி அவர்களுக்கு ஒரு அமைதியும் ஓய்வும் கிட்டுவது, இது ஒரு காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெவ்வேறு காரணங்களை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். என்ன காரணத்திற்காக? இந்த துறவு, முக்கியமாக துறவு மனப்பான்மை, உலகத்தை வெறுத்து நிராகரித்து துறவு மனப்பான்மையை கொண்டவர்கள் என்ன காரணத்திற்காக அந்த ஒன்னஸ் அதை மாத்திரம் நாடுகின்றார்கள்? அதற்கான காரணத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பகவான் இங்கு விளக்குகின்றார். மற்றொரு காரணம் என்னவென்றால், இந்த அமைதியும் இந்த ஓய்வும் இந்த உலக வாழ்விலிருந்து விலகி இருக்கும் பொழுது கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கு பகவான் கூறக்கூடிய ஒரு பதில் என்னவென்றால், இந்த பரம்பொருள் தன்னை செயல்பாட்டிலும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. பரம்பொருள் செயல்பாட்டிலிருந்து விலகியும் இருக்கின்றது, ஈடுபடுத்தி கொண்டும் இருக்கின்றது. வெறும் ஸ்டாட்டிக்காக இருப்பதில்லை, அது டைனமிக்காகவும் செயல்படுகின்றது. செயல்பாட்டினுள்ளும் இந்த பரம்பொருள் தன்னை ஈடுபடுத்தி கொள்கின்றது. அவ்வாறு ஈடுபடுத்தி கொண்டாலும் அதனுள் எந்த அம்சம் நிலையாக இருக்கின்றது என்றால், ஒரு சாஸ்வதமான அமைதி. His eternal calm in the midst of his eternal action. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஆக்ஷன் நடைபெறுகின்றது. இருந்தாலும் அந்த பரம்பொருளுடைய அம்சம், அந்த இட்டர்னல் காம், ஒரு சாஸ்வதமான ஒரு அமைதி என்பது எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆகையால் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார்? அந்த காரணத்தினால் நமக்கும் அது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நமக்கும் இந்த அமைதியிலும் ஒரு சாந்தி நிலையிலும் நம்மால் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே நம்மால் இந்த நிலையை எட்ட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் கூறுவது மற்றொரு காரணம் கூறுகின்றார். வேறொரு காரணத்திற்காக அவர்கள் அந்த ஒருமையை நாடுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், அங்கு அவர்களுக்கு கிட்டுவது இந்த பன்முகத்தன்மையிலிருந்து விடுபட்ட அந்த ஒருமுனைப்போடு அந்த ஏகமான ஒன்றுடன் ஒன்றிணைந்து இருப்பதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்டி ஃபார் த மேர் ஜாய் ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் ஆல் டிஃபரன்சியேஷன். இந்த பன்முக தோற்றங்களிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு அந்த எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்டி, ஏகபோக அந்த ஒருமைத்தன்மையில் ஒருவர் இணையும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. அதற்காகவும் இருக்கலாம் என்று பகவான் கூறுகின்றார். அதற்கும் பகவான் ஒரு விளக்கம் தருகின்றார், பதில் தருகின்றார். என்ன தருகின்றார் என்றால், எவ்வாறு அந்த ஒருமைத்தன்மை ஒரு இறை அம்சமோ, யூனிட்டி இஸ் a divine aspect, அதே போல இந்த தனிப்பட்ட அமைப்புகளின் மூலம் காணப்படும் இந்த டிஃபரன்சியேஷன், பன்முக தோற்றங்களும் ஒரு இறை அம்சம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். யூனிட்டி இஸ் a divine aspect, differentiation is also yet another divine aspect என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சரி, எதற்காக இந்த டிஃபரன்சியேஷன், இந்த பன்முக தோற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது?
இவையெல்லாம் விபத்துக்களா, தற்செயலாக நடந்தவைகளா இந்த உலகம், இந்த மனிதர்கள் எல்லாமே? அல்ல. இது எல்லாமே வந்து இட் இஸ் அ manifestation, it is a willed manifestation of the divine. இறைவனால் சங்கல்பிக்கப்பட்ட இந்த வெளிப்பாடுகள் இவை அனைத்துமே, இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து அமைப்புகளுமே இறைவனால் சங்கல்பிக்கப்பட்டவை. ஆகையால் இவையெல்லாம் ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவை. இட் ஹாஸ் a divine purpose. The differentiation has its divine purpose என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த டிஃபரன்சியேஷன், இந்த பன்முக தோற்றத்தின் மூலமாக எதை சாதிக்கின்றோம் என்றால், எது நிறைவேற்றப்படுகின்றது என்றால், வெறும் அந்த ஒருமை என்பது ஒரு மேலோங்கிய ஒருமையாக காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பன்முக தோற்றங்களின் மூலமாக எது நிறைவேற்றப்படுகின்றது என்றால் ஒரு கிரேட்டர் யூனிட்டி அப்படிங்கிறார். இந்த பன்முக தோற்றங்களை விலக்கி அந்த ஏகமான பரம்பொருளுடன் இணைவது யூனிட்டி. ஆனால் அதைவிட மிக சிறந்த உயர்வான யூனிட்டி என்பது இந்த டிஃபரன்சியேஷன், இந்த பன்முக தோற்றங்களின் மூலம் கிடைக்கும் அந்த இணைப்பு, அந்த ஒருமைத்தன்மை. அதுதான் இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கிரேட்டர் யூனிட்டி. நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இந்த ஒரு மனிதன் தன்னுடைய அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோ, அதன் அடிப்படையில் வாழும் பொழுது இந்த பன்முக தோற்றங்கள் இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிவிஷன், ஒன்றை ஒன்று பிரிப்பதாக அமைகின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலையில் அவ்வாறுதான் நாம் உணர்கின்றோம். என்ன காரணம் என்றால், நாம் நம்முடைய அந்த தன்னுணர்வின் அடிப்படையில் நாம் வாழ்கின்றோம், ஈகோயிஸ்டிக் லைஃப். ஆனால் இந்த உயர்நிலையில் ஒரு ஒருமைத்தன்மை ஏற்படும் பொழுது அது இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கிரேட்டர் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணத்தினால் பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், அனைத்து தனிப்பட்ட அமைப்புகளுக்குள்ளும் இருப்பது அந்த இறை அம்சம். அதனுடன் நாம் இணையும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இந்த பன்முக தோற்றங்களை நாம் விளக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியையும் நாம் இழக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் குறிப்பிடுவது, இந்த தனிப்பட்ட அந்த ஏகமான அந்த பரம்பொருளுடன் இணையும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிட்டுகின்றது, ஒரு ஜாய் கிட்டுகின்றது. இந்த பன்முக தோற்றங்களிலும் இணையும் பொழுதும் நாம் என்ன பார்த்தோம் என்றால் ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது என்பதை பார்த்தோம். எது மகிழ்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. ஏன் அந்த கேள்வி எழுகின்றது என்றால், அந்த நிலையில் நாம் எது இல்லை என்று பார்த்தோம்? நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோ என்பது இல்லை என்பதை பார்த்தோம். ஈகோ என்பது இல்லை என்றால் எது அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த அனைத்து அமைப்புகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறையம்சம்தான் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடன் இணைவதிலும் சரி, தனிப்பட்ட அமைப்புகளுடன் இணைவதிலும் சரி, எது அந்த மகிழ்ச்சியை, குதூகலத்தை அனுபவிக்கின்றது என்றால் அனைத்து அமைப்புக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறையம்சம்தான் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இந்த பன்முக தோற்றங்களுடன் இணைவதில் ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு இன்ஃபீரியர் ஜாய் கிடையாது. ஏனென்றால் அது ஈகோவை சார்ந்து ஏற்படுவதில்லை. இட் இஸ் அ டிவைன் தட் என்ஜாய்ஸ் த டிஃபரன்சியேஷன். இட் இஸ் அ டிவைன் தட் என்ஜாய்ஸ் த யூனிட்டி. அதனால் இந்த இரண்டு நிலையிலுமே எது மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது என்றால் அந்த இறை அம்சம் தான். ஆகையால் நாம் இந்த பன்முக தோற்றங்களில் இருந்து விலகி இருக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், சில பேருக்கு சாத்தியம் என்னவென்றால், முழுவதுமாக தன்னுள் அவர்கள் தன் நிலையை மறந்து அந்த பரம்பொருளுடன் முற்றிலும் ஒரு சமாதி நிலையில்
இணைந்து இருப்பது. இதை சில பேர் நாடலாம். We prefer the absorption in a pure exclusive unity. அந்த எல்லாம் கடந்த அந்த ஒன்றுடன் இணைந்து இந்த உலக வாழ்வில் இருந்து விலகி இருப்பதற்கு சிலர் விரும்பலாம். அது ஒரு காரணம். கம்ப்ளீட்டா சமாதி ஸ்டேட்ல இந்த கம்ப்ளீட்டா இது உடல் மனம் வாழ்வு என்கின்ற நிலைகளில் எல்லாம் இருந்து முழுவதுமாக விலகி அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளுடன் ஒருவர் இணையலாம். ஆனால் இங்கு பகவான் ஸ்ரீ அரபிந்தோ ஒரு காரணத்தை கோருகின்றார். இந்த ஆன்மீக உண்மை, இந்த இறைவனுடைய டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், இறைவனுடைய இருப்பு, அதில் காணக்கூடிய அந்த ஆன்மீக உண்மையை நாம் பார்த்தால் ஒருவர் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாம் இருந்து விலகி அந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்சார்ப்ஷன் இன் அ பியோர் எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்டி என்ற நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் ஆன்மீக உண்மை என்று குறிப்பிடுகின்றார். ஒருவர் இந்த உலகத்தில் காணக்கூடிய தனிப்பட்ட அமைப்புகள், அதனுள் இருக்கக்கூடிய இறையம்சம், அதனுடன் இணையும் பொழுதுதான் அந்த தனிப்பட்ட அமைப்பு என்பது ஒரு முழுமையை அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் a fulfillment of our individuality. இந்த உலகத்தில் இருந்து விலகி அந்த ஏகமான அந்த பரம்பொருளுடன் இணைந்து இருப்பது அவருக்கு ஒரு தனி மனிதருக்கு முழுமையை தருவது இல்லை. அது ஒரு ஆன்மீக உண்மையும் கிடையாது. எது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு முழுமையை தருகின்றது என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அமைப்புகள் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்துடன் ஒருமைத்தன்மையுடன் இணைந்து இருப்பதே அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு முழுமைத்தன்மையை தருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் a fulfillment of our individuality. இந்த கருத்துக்கள் தான் நாம் இந்த paragraph 8 அதில் நாம் போன செஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம paragraph 9 அதிலிருந்து நாம் தொடங்கலாம். Paragraph 9. But we see further that it is not solely and ultimately the cosmic being into which our individual being enters, but something in which both are unified. As our individualization in the world is a becoming of that self, so is the world too a becoming of that self. The world being includes always the individual being. Therefore, these two becomings, the cosmic and the individual, are always related to each other and in their practical relation mutually dependent. Thank you, sir. Can you read, sir? Thank you. Surjaji, please read. Yes, sir. Explanation. We have seen that the Purusha, in the end, comes to embrace the whole world and all other beings in a conscious extension of itself and becomes one with the one being. But if we see beyond, we realize that it is not solely and ultimately the cosmic being into which our individual being enters, but there is something in which both are unified. It is the transcendent self which is beyond the individual and the cosmos. It is the self that becomes the individual
and it is the self that becomes the universe. The world being includes always the individual. Therefore, the cosmic and the individual are always related and mutually dependent in the practical relation. Thank you, sir. Thank you, thank you. Meanwhile, we welcome மேடம் புவனசுந்தரி ஜி. இப்போதான் நான் பார்த்தேன் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெளிநாடு பயணம் எல்லாம் முடிந்து நல்லபடியாக திரும்பி வந்துள்ளார்கள். ஸோ வி ஷுட் தேங்க் த மதர் ஃபார் கிவிங் ஹர் ஹெல்த். அவங்க ரொம்ப சர்ஜரிலாம் முடிந்து ஐ திங்க் வித் மதர்ஸ் கிரேஸ் ஷி ஹஸ் ரெக்கவர்ட். வி வெல்கம் ஹர் டு அவர் குரூப். Thank you, madam. Thank you, sir. Thank you, sir, for recognizing me. Thank you. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், but I am going to be with you. Thank you. இந்த இண்டிவிஜுவல் அந்த இட்டர்னல் நம்ம முந்தைய பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம் என்றால், பேராகிராஃப் 7 அங்க என்ன பார்த்தோம் என்றால், இந்த புருஷா, இந்த இண்டிவிஜுவல் பீயிங் என்பது அந்த நிலையிலே இருந்து விடுவது இல்லை. அது என்ன செய்கின்றது என்றால், அது அந்த பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் பீயிங், வேர்ல்டு பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார், காஸ்மிக் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனுடன் தன்னுடைய அந்த உணர்வு நிலையின் நீட்சியின் மூலமாக இணைத்துக் கொள்கின்றது, இன் அ கான்சியஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இட் செல்ஃப். ஏனென்றால் தனிப்பட்ட புருஷா, அந்த இண்டிவிஜுவல் புருஷா என்பது அந்த நிலையிலேயே இருந்து விடுவது இல்லை. எல்லாமே பரிணாம வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றன. ஆகையால் அங்கு ஒரு சங்கமம் ஏற்படுகின்றது, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் புருஷா அண்ட் த காஸ்மிக். இதுதான் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்று நாம் அழைக்கின்றோம். ஆனால் இது ஒரு இறுதியான ஒரு நிலை அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனிப்பட்ட புருஷா, இண்டிவிஜுவல் புருஷா, இந்த பிரபஞ்சம் தழுவி அந்த காஸ்மிக் புருஷா, காஸ்மிக் வேர்ல்டு பீயிங், இதனுடன் இணைவது இறுதியான ஒரு நிகழ்வு அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இதையும் கடந்த அந்த டிரான்சென்டன்ட் புருஷா, செல்ஃப் இருக்கின்றது. இந்த 3 நிலைகள் எப்பொழுதுமே இருக்கின்றது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் இந்த லைவ் டிவைன்ல பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய சாப்டர்ல இருக்கக்கூடிய த பிரம்மன், த ஈஸ்வரா, த புருஷா என்கின்ற சாப்டர்ல இந்த கருத்தை தான் பார்த்தோம். இந்த டிரான்சென்டன்ட் செல்ஃப் அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதால அதனுள் இந்த 2 அமைப்புகளும் ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is something in which both are unified. அதுதான் டிரான்சென்டன்ட் செல்ஃப், beyond the individual and the cosmos. அது மாத்திரமல்ல, இங்க பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த செல்ஃப், இந்த டிரான்சென்டன்ட் செல்ஃப், அதுதான் ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் புருஷாவாகவும் வருகின்றது. அதுதான் இந்த வேர்ல்டு பீயிங், காஸ்மிக் செல்ஃப் அதுவாகவும் இருக்கின்றது. இந்த கருத்தையும் நாம் போன சாப்டர்ல பார்த்தோம். அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த செல்ஃப், அந்த பிரம்மன். அதுதான் காஸ்மிக் லெவல்ல ஈஸ்வர ஆஸ்பெக்ட் அதாக வெளிப்படுகின்றது. தனிப்பட்ட நிலையில புருஷாவாக வெளிப்படுகின்றது. இந்த காஸ்மிக் ஆஸ்பெக்ட், இந்த வேர்ல்டு பீயிங் தன்னுள் தனிப்பட்ட அமைப்பை எப்பொழுதுமே கொண்டதாக இருக்கின்றது. ஆகையால் பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த தனிப்பட்ட அமைப்பும் இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பும் வெவ்வேறு அல்ல. இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவை, ஒன்றோடு ஒன்றை சார்ந்து இருப்பவை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆல்வேஸ் ரிலேட்டட் அண்ட் மியூச்சுவலி டிபெண்டன்ட் இன் த பிராக்டிக்கல் ரிலேஷன். இது எப்படி சாத்தியம் என்று நாம் எண்ணலாம். என்ன காரணம் என்று, எப்படி ஒரு தனிப்பட்ட அமைப்புக்குள்
அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்க முடியும் என்று நம்ம கேட்கலாம். அதற்கான பதிலையும் பகவான் பின்னாடி தருகின்றார். ஒரு அழகான விளக்கத்தை தருகின்றார். எப்படி அது சாத்தியம் என்பதை தருகின்றார். நம்ம பார்க்கலாம் அதை. நெக்ஸ்ட் போலாம் நம்ம. But we find that the individual being also comes in the end to include the world in its consciousness. And since this is not by an abolition of the spiritual individual, but by his coming to his full, large, and perfect self-consciousness, we must suppose that the individual always included the cosmos, and it is only the surface consciousness which by ignorance failed to possess that inclusion because of its self-limitation in ego. Thank you, sir. Thank you. Explanation. Sir? Pading, madam, please. As the world being includes the individual being also comes in the end to include the world in its consciousness. This happens not by abolition of the spiritual individual, but by the coming of the individual to his full, large, and perfect self-consciousness. Therefore, we must suppose that the individual always included the cosmos, but the surface consciousness failed to possess that inclusion because of its ignorance caused by its self-limitation in ego. Thank you, sir. Thank you, madam. Thank you. இப்ப நம்ம கேள்வியே என்னன்னா, நம்ம எதிர்நோக்கும் சவாலே என்னவென்றால், தனிப்பட்ட மனிதன் அந்த பரம்பொருள் குறித்த அந்த உணர்வு நிலை, ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப், அதை அடைந்தவுடன் தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அமைப்பு என்னவாகும்? அவன் முற்றிலும் மறைந்து விடுவானா என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஒரு தனி மனிதன் எவ்வாறு, அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கும் வண்ணம் தான் இந்த பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே கருத்துக்களை முன்வைக்கின்றார். தனிப்பட்ட மனிதன் என்ன ஆவான்? இறைநிலையை எட்டியவுடன் தனிப்பட்ட மனிதன் இந்த தொடர்ந்து அந்த தனிப்பட்ட அமைப்பு என்பது நீடிக்குமா, அல்லது அந்த மாபெரும் உணர்வுடன் அது தன்னை முற்றிலும் இழந்து கரைந்து விடுமா? இந்த கேள்வி எழுகின்றது. ஆனால் பகவான் இங்கே கூறுவது என்னவென்றால், தனிப்பட்ட அமைப்பு என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது நம்மளுடைய ஈகோ, தன்னுணர்வை சார்ந்த அமைப்பை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக இருக்காது. ஆனால் தனிப்பட்ட அமைப்பு என்பது பகவான் இங்கு கூறுவது வேறு. அது அந்த இறை உணர்வு, அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ் பீயிங், அதுதான், அது இருக்கும் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த இண்டிவிஜுவல் புருஷா, இந்த காஸ்மிக் புருஷா அதனுடன் ஒன்றிணைந்து இருக்கும், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு இருக்கும், ஒன்றினை மற்றொன்று தன்னுள் கொண்டதாக இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். மியூச்சுவலி இன்க்ளூசிவ் என்ற கருத்தை நாம் பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் தழுவிய நிலையில எப்பொழுதுமே இந்த தனிப்பட்ட அமைப்பை பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு என்பது தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட அமைப்பும் இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அவ்வாறு இந்த இணைப்பு, இந்த ஒருங்கிணைப்பு நிகழும் பொழுது தனிப்பட்ட அமைப்பு என்பது மறைந்து விடுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனிப்பட்ட அமைப்பு என்பது ஒருவர் அந்த
பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாலும் கூட தனிப்பட்ட அமைப்பு என்பது மறைந்து விடுவது இல்லை. இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், தனிப்பட்ட அமைப்பு தன்னை அழித்துக் கொள்வதால் அல்ல, தனிப்பட்ட அமைப்பு தன்னுடைய உணர்வு நிலையை முற்றிலும் முழுவதுமாக ஒரு அகண்ட நிலையில் விரிவுபடுத்திக் கொள்வதன் மூலம் இது ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் பை ஹிஸ் ஃபுல் லார்ஜ் அண்ட் பெர்ஃபெக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதன் மூலமாகத்தான் இந்த இணைப்பு ஏற்படுகின்றதை ஒழிய தனிப்பட்ட அமைப்பு என்பது அங்கு மறைந்து விடுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உண்மையை ஒரு சாதாரண மனோநிலையில் இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் நம்மளுடைய உணர்வு நிலையில் மேற்புறத்தில் வாழ்கின்றோம், அறியாமையில் வாழ்கின்றோம். அந்த அறியாமை எதனால் ஏற்படுத்தப்பட்டது என்றால், நான் என்கின்ற தன்னுணர்வு ஈகோ, அதனால் விதிக்கப்பட்ட ஒரு வரையறைக்குள் நாம் வாழ்கின்றோம், ஒரு வரம்புக்குள் வாழ்கின்றோம். ஆதலால் தான் இந்த அறியாமை நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஆதலால் தான் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போர்ஷன் போலாம். அதுல இன்னும் விளக்கமாக விளக்குகின்றார். என்ன காரணத்தினால் நம்மால இந்த உண்மையை நம்மால நாமும் பிரபஞ்சமும் ஒன்று என்ற உண்மையை நம்மால் என்ன காரணத்தினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதற்கான ஒரு விளக்கத்தை மிகவும் அழகாக தருகின்றார் பகவான். மேல தொடரலாம். But when we speak of the mutual inclusion of the cosmic and the individual, the world in me, I in the world, all in me, I in all. For that is the liberated self-experience. We are evidently traveling beyond the language of the normal reason. That is because the words we have to use were minted by mind and given their values by an intellect bound to the conceptions of physical space and circumstance, and using for the language of a higher psychological experience figures drawn from the physical life and the experience of the senses. Thank you, sir. Thank you. Explanation, padi. Sir, padikalama? Yes, please. We saw that the cosmos is included in the individual and the individual in the cosmos. There is mutual inclusion of the two. We say the world in me, I in the world, all in me, I in all. When we say so, we are evidently traveling beyond the language of the normal reason. Rather, such languages beyond the comprehension of our normal reason. An ordinary person cannot relate himself to the truth such statements try to convey. Why is it so? Because the words were created by mind. They were given values by our intellect. Again, our intellect is limited by the conceptions of physical space and circumstance. It uses figures drawn from the physical life and the experience of the senses for the language of a higher psychological experience. When we hear the word cosmos, immediately our intellect imagines the figure of the material universe. Thank you, sir. Thank you. அதாவது என்ன காரணத்தினால் நாம் இந்த ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்ள முடிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை, அதற்கான விளக்கத்தை தான் பகவான் இங்க தருகின்றார். பகவான் இங்க கூறக்கூடிய ஆன்மீக உண்மை என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட அமைப்புக்குள் இந்த பிரபஞ்சம் அடங்குகின்றது. இந்த பிரபஞ்சத்தினுள் தனிப்பட்ட
அமைப்பும் அடங்குகின்றது என்பது ஆன்மீக உண்மை. இந்த ஆன்மீக உண்மையை விளக்குவதற்கு நாம் சொற்களைத்தான் உபயோகிக்கின்றோம். நாம் மொழியின் மூலமாக, சொற்களின் மூலமாக இந்த ஆன்மீக உண்மையை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுது என்ன செய்கின்றோம்? அந்த மொழி என்பது ஒரு சாதாரண மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. அந்த வார்த்தைகள் என்ன உண்மையை தெரிவிக்கின்றதோ, அறிவிக்க விரும்புகின்றதோ, அந்த உண்மை என்பது ஒரு சாதாரண மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. வெறும் வார்த்தைகளாகத்தான் இத்தகைய உண்மைகளை நாம் புரிந்து கொள்கின்றோமே ஒழிய, அந்த உண்மை என்பது என்ன என்பதை நம்மால் அனுபவபூர்வமாக உள்வாங்க முடிவது இல்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை பகவான் கூறுகின்றார். இது காரணம் என்னவென்றால், வேறு வழி இல்லாமல் நாம் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டியுள்ளது. அந்த ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் என்பது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? நம்முடைய மனதினால் உருவாக்கப்படுகின்றன. இந்த மனதினால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த முக்கியத்துவம், அதனுடைய மதிப்பு என்பதை எது வழங்குகின்றது என்றால், நம்முடைய அந்த அறிவு, இன்டெலெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நெருப்பு என்றால் உண்மையிலேயே நமக்கு உடனேயே நமக்கு ஞாபகம் வருவது அந்த ஒளி, அந்த வெப்பம், இதெல்லாம் ஞாபகம் வருகின்றது. these are all the values given by the intellect. பனிக்கட்டி என்றால் அந்த குளிர்ச்சி, அதனுடன் இணைந்த அனுபவங்கள் நமக்கு ஞாபகம் வருகின்றது. இவை எல்லாமே நம்மளுடைய அறிவினால் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இங்கு பகவான் கூறும் உண்மை என்னவென்றால், அத்தகைய நமது அறிவும் எதனால், எந்த ஒரு வரம்புக்குள் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது என்றால், the physical space and circumstance, நாம் சார்ந்துள்ள இந்த புவி உலகம், சூழ்நிலைகள், இதை நம்பித்தான் நம்மளுடைய அறிவும் செயல்பட வேண்டி இருக்கின்றது. இதில் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், இதுல இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. வெறும் வார்த்தைகளாகத்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, அது என்ன என்கின்ற அனுபவத்தை நம்மளுடைய அறிவு நமக்கு தெரியப்படுத்தவே முடியாது. அறிவு நமக்கு ஒன்றை தெரியப்படுத்த வேண்டும் என்றால், அது இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதனுடன் தொடர்புடைய ஒன்றைத்தான் நம்மளுடைய அறிவு நமக்கு விளங்க வைக்கும். அது மாத்திரமல்ல, பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அது என்ன செய்கின்றது என்றால், இந்த உயர் ஆன்மீக அனுபவத்தை விளக்கும் பொழுது அது என்ன செய்கின்றது? எதன் மூலமாக அது இந்த உயர் ஆன்மீக அனுபவங்களை விளக்க முயல்கின்றது என்றால், தன்னுடைய இந்த இடம் சார்ந்த வாழ்வு, பிசிக்கல் லைஃப், இந்த புவி உலகத்தை சார்ந்த வாழ்வு, அதனுடைய அனுபவம், இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய புலன்களினால் தருவிக்கப்படுகின்றன. இந்த அனுபவங்கள், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இதை வைத்து கொண்டு ஒரு உயர் அனுபவத்தை அது வார்த்தைகளால் விளக்க முயல்கின்றது. ஆதலால் தான் நம்மளுடைய இந்த உயர் உண்மைகளை நம்மளுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. உதாரணத்திற்கு, ஃபார் எக்ஸாம்பிள், த காஸ்மாஸ் என்று படிக்கின்றோம், பிரபஞ்சம் என்று படிக்கின்றோம். பிரபஞ்சமும் ஒரு தனிமனிதனும் இரண்டும்
ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை, ஒன்றை மற்றொன்று உள்ளடக்கியவை என்கின்ற உண்மையை நாம் படிக்கின்றோம். இப்ப இந்த காஸ்மாஸ் என்றாலே எது நம்ம ஞாபகத்துக்கு வருகின்றது? இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் தான் நமக்கு ஞாபகம் வருகின்றது. இண்டிவிஜுவல் என்றாலே எது ஞாபகத்துக்கு வருகின்றது? தனி மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பு தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. இதை வைத்துக்கொண்டு, ஆனால் அது கூறக்கூடிய உண்மை என்பது ஒரு உயர் உண்மை, ஒரு ஆன்மீக உண்மை. பிரபஞ்சம் என்பது ஆன்மீக உண்மையில் வேறு விதமாக காணப்படுகின்றது. தனி மனிதன் என்பது ஆன்மீக உண்மையில் வேறு ஒரு அனுபவமாக உணரப்படுகின்றது. ஆனால் நாம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த உயர் அனுபவத்தை நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக விளக்க முயலுகின்றோம். ஆதலால் தான் நம் அறிவினால் இந்த உயர் உண்மைகளை அறிந்து கொள்ள முடிவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த எஸ், இது வந்து வெறும் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. he is trying to write about his own experience அப்படின்றத இங்க வருது இல்லையா? yes, see, whatever Bhagavan says in the life divine is his own experience. சாவித்திரியிலும் வருது அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வேற வழி இல்லாம தான் நிறைய இடத்துல பகவான் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நம்மளுக்கு வேற வழியே இல்லாம தான் நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் மூலமாக நம்ம வந்து இந்த உயர் ஆன்மீக உண்மைகளை விளக்குகின்றோம். இப்ப இந்த லாங்குவேஜ் மாத்திரம் இல்லை அப்படின்னா அதுவும் கூட முடியாது. ஆனால் அந்த லாங்குவேஜ் மூலமாகவும் விளக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தோம். அந்த அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணுங்கிறதையும் பகவான் கூறியுள்ளார். ஒரு இலகிய தன்மை உடையதாக, பிளாஸ்டிக்கா இருக்கணும், ரிஜிடா இருக்கக்கூடாது. ஒரு உண்மைத்தன்மையை வெளிக்காட்ட வேண்டும். அதாவது சிம்பாலிக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டும். இத்தகைய தன்மையை கொண்ட மொழியைத்தான் வேதகால ரிஷிகள் உபயோகப்படுத்தினார்கள். ஆகையால் அத்தகைய மொழிகளின் மூலமாக இந்த பரம்பொருள் வந்து உண்மையிலேயே வார்த்தைகளால் விளக்க முடியாததுதான் உண்மைதான். இருந்தாலும் ஓரளவு அந்த ஒரு தகுந்த மொழியினால் அந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய மொழியைத்தான் உபநிடதங்களும் வேதங்களும் கையாண்டன என்று பகவான் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் அந்த லாங்குவேஜால முடியாதுன்னே அறவே சொல்ல முடியாது. பட் த லாங்குவேஜ் விச் வி யூஸ், இங்க பகவான் சொல்லக்கூடியது நாம் சாதாரண ஒரு அறிவின் மூலமாக பயன்படுத்தக்கூடிய மொழியினால் முடியாது அப்படிங்கிறார். இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதாஸ்ல கூட லாங்குவேஜ் he apparently writes, நான் படிக்கல, ஒரு சம்மரி ஒரு இன்னொரு புக்ல படிச்சேன். Yes, the symbolic language, it always has a two meaning, a real life meaning and a spiritual meaning. அந்த மாதிரி yes, ஆமா. அதாவது எக்ஸோடெரிக் அண்ட் எசோடெரிக்னு சொல்லுவாங்க. எக்ஸோடெரிக் அப்படின்னா வெளியில மேற்புறமாக காணக்கூடிய அந்த ஒரு உண்மை. But there is an esoteric meaning behind each symbol. அதுதான் உண்மை. அந்த எசோடெரிக் மீனிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா one must be highly spiritually advanced. அப்பதான் அந்த esoteric meaning தெரியும். Otherwise we know only the superficial meaning. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப நார்மல் டே லைஃப்ல இருக்கிறத நம்ம வச்சு சொல்லுங்க மேடம். இல்ல, அதாவது ஒரு ஸ்வீட்டை பத்தி சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அதை பத்தி கேட்கறவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. அது அன்லெஸ் ஹி டேஸ்ட் தட், அப்பதான் வந்து அதை பத்தி தெரிய முடியும். அதே மாதிரி வார்த்தைகளால எவ்வளவுதான் சொல்ல வந்தாலும் அதை சொல்ல முடியாது. அன்லெஸ் ஒன் ஃபீல்ஸ் இட் அண்ட் கான்சியஸ்னஸ்ல உணர்ற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கூட ஒரு உண்மைதான். எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது கரெக்ட். எக்ஸாக்ட்லி, அனுபவித்தால் ஒழிய தெரியாது அது. எஸ், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் போலாம். But the plane of consciousness to which the liberated human being arises
is not dependent upon the physical world. And the cosmos, which we thus include and are included in, is not the physical cosmos, but the harmonically manifest being of God in certain great rhythms of his conscious force and self-delight. Therefore, this mutual inclusion is spiritual and psychological. It is a translation of the two forms of the many, all an individual, into a unifying spiritual experience. A translation of the eternal unity of the one and the many. For the one is the eternal unity of the many, differentiating and undifferentiating itself in the cosmos. Thank you. Thank you, sir. Thank you. Next explanation படிக்கலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The individual on liberation from his egoistic consciousness rises to a higher plane of consciousness. This higher plane is not dependent upon the physical world. We have seen that the individual includes the cosmos, and in turn, he is also included in the cosmos. It's mutual. Here, cosmos does not mean the physical cosmos. It means the harmonically manifest being of God in certain great rhythms of his consciousness and self-delight. Here, Sri Aurobindo conveys that the cosmos is the manifestation of the conscious force and the self-delight of the divine. One perceives this manifestation in his spiritual experience as in a musical harmony, in great rhythms of consciousness force and self-delight, and not in terms of physical space and matter. Therefore, this mutual inclusion is spiritual and psychological and not physical. The individual and the cosmos are the two forms of the many. This mutual inclusion is the translation, that is, changing of something into a new form, of these two forms into a unifying spiritual experience. It is a translation of the eternal unity of the one and the many. Because one is the eternal unity of the many. This eternal unity differentiates and undifferentiates unities itself in the cosmos. The eternal unity differentiates into individuals, and the individuals develop and unite. It is undifferentiate in a truth of unity. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பகவான் இந்த பேராகிராஃப்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக விளக்குகின்றார். இந்த இண்டிவிஜுவலும் காஸ்மாஸும் எப்படி ஒன்று அப்படிங்கிறத பற்றி பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார். எப்படி ஒன்னுள் ஒன்று மற்றொன்றை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விளக்குகின்றார். ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஆன்மீக உயர்நிலையை எட்டியவுடன் சாதாரண நிலையில் இருந்து ஒரு உயர்நிலையை எட்டுகின்றான். ஒரு உயர் உணர்வு தளத்தை எட்டுகின்றார். இந்த உயர் உணர்வு தளம் என்பது நம்முடைய இந்த சட உலகை சார்ந்தது அல்ல. அது வந்து இந்த அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த சட உலகை சார்ந்த அனுபவங்களாக இருக்காது. இந்த காஸ்மாஸ், இந்த பிரபஞ்சம் என்று இங்கு குறிப்பிடப்படுவது எது என்றால், இந்த சட நிலையில் காணப்படும் இந்த ஸ்பேஸ் அது கிடையாது. பிசிக்கல் காஸ்மாஸ் கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி என்றால் என்ன? பிசிக்கல் காஸ்மாஸ் கிடையாது என்றால் எதை ஆன்மீக ரீதியாக காஸ்மாஸ் என்று கூறுகின்றார்கள்? பகவான் எந்த கருத்தில் காஸ்மாஸ் என்று இங்கு கூறுகின்றார்? அதற்கான விளக்கத்தையும் பகவான் தருகின்றார். இந்த காஸ்மாஸ், பிரபஞ்சம் என்று ஆன்மீக ரீதியாக கருதப்படுவது எது என்றால், பகவான் ஒரு அழகான ஒரு ஆங்கில ஒரு சொற்றொடரை, வாக்கியத்தை கொடுத்துள்ளார். என்ன குறிப்பிடுகின்றார்? harmonically manifest being of God in certain great rhythms of his consciousness and self-delight என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் ஏற்கனவே அடிப்படை கருத்து ஒன்றை மீண்டும் மீண்டும் காண்கின்றோம். எது அடிப்படை கருத்து என்றால், இந்த பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சச்சிதானந்தா, சச்சித் ஆனந்தா. சத் அப்படிங்கிறது பீயிங். இங்கு வெளிப்படும் பொழுது எதன் மூலமாக வெளிப்படுகின்றது? அந்த சித் சக்தி ஆனந்தா, சக்தி ஆனந்தம், இதன் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம் என்பது என்ன? பிரபஞ்சம் என்பது நத்திங் பட் அந்த சித் சக்தி அண்ட் ஆனந்தா. இதுதான் உண்மை. இது மேற்புறமாக அது பிசிக்கலாக காணப்படுகின்றது. ஆனால் அது பின் இருக்கக்கூடிய அது எதனுடைய வெளிப்பாடு என்றால், அது அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த உணர்வு நிலை ஆனந்தம், கான்சியஸ்னஸ், சிட் சக்தி அண்ட் செல்ஃப் டிலைட், அதனுடைய வெளிப்பாடு தான், மேனிஃபெஸ்டேஷன் தான். ஆகையால் பகவான் இங்கே கூறுவது, இந்த பிரபஞ்சம் என்பதை ஒரு ஆன்மீக நிலையில் உச்ச நிலையில் உள்ளவர்கள் எவ்வாறு உணர்கின்றார்கள் என்றால், அந்த சிட் சக்தி, இந்த ஆனந்தம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த வெளிப்பாடு எவ்வாறு நிகழ்கின்றது, எவ்வாறு ஒருவருடைய ஆன்மீக அனுபவத்தில் உணரப்படுகின்றது என்றால், எப்படி ஒரு இசை கச்சேரியில நம்ம ஒரு ஹார்மோனியஸ், அந்த ஒரு ஹார்மோனியஸ், இந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்லாம் பார்த்தோம்னா எல்லாமே தனிப்பட்ட வாத்தியங்கள், ஒரு 100-150 தனிப்பட்ட வாத்திய கருவிகள் இருக்கும். இருந்தாலும் அந்த சிம்பனி, அந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்ல நமக்கு எப்படி எது நமக்கு இறுதியாக நமக்கு கிடைக்கின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹார்மோனியஸ் மியூசிக், அதுதான் நம்ம கேட்கின்றதை ஒழிய ஒரு தனிப்பட்ட வாத்திய கருவிகள் மாத்திரம் கேட்பதில்லை. எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு மியூசிக்கல் ஹார்மனி போலதான், எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு இசைவோடு, ஒரு லயத்தோடு, ஒரு சந்தத்தோடு தான் நாம் கேட்கின்றோம். அதே போலதான் இந்த உலகம் என்பது பல்வேறு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்த பிரபஞ்சம் என்பது எல்லாம் இருந்தாலும் கூட, அது அல்டிமேட்டா எதனுடைய வெளிப்பாடு என்றால் இந்த கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ் அண்ட் டிலைட், அதனுடைய ஒரு in great rhythms of consciousness and force and self-delight. அந்த சந்தம், அந்த லயம், அந்த சக்தி, அதனுடைய ஆனந்தம், இதனுடைய ஒரு ஒட்டுமொத்த லயமாகத்தான் ஒரு ஆன்மீகவாதி அந்த அனுபவத்தை அடைகின்றாரே ஒழிய, வெறும் இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அவ்வாறாக அந்த அனுபவத்தை அவர் அடைவது இல்லை. ஏனென்றால் இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் என்பது நம்முடைய அறிவினால் கொடுக்கப்பட்டுள்ள சில வேல்யூஸ், அவ்வளவுதான். பட் அந்த வேல்யூஸ் எதை ஒரு சிம்பிள்ஸ், அவ்வளவுதான். எதை வெளிப்படுத்துகின்றன என்றால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ், அந்த டிலைட், அதைத்தான் இந்த பிரபஞ்சம் என்பது வெளிப்படுத்துகின்றது. அதனுடைய ஒரு இசைந்த ஒரு அனுபவத்தை, உணர்வு நிலையைத்தான் ஒரு ஆன்மீகவாதி உணர்கின்றார். ஆகையால இங்க ஸ்பேஸ், இங்க பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் என்பது காஸ்மாஸ் என்று குறிப்பிடுவது பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அல்ல. ஆகையால இந்த மியூச்சுவல் இன்க்ளூஷன், பரஸ்பர ஒன்றினை ஒன்று தன்னுள் கொண்டதாக இருப்பது என்பது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்ட் நாட் பிசிக்கல். ஏன்னா பிசிக்கலா முடியாது. எப்படி பிசிக்கலா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ வாட் இஸ் பாசிபிள் இஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்கலாஜிக்கல். ஒருவர் உளவியல் ரீதியாகவும், உள ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும்
இந்த அனுபவத்தை அடைய முடியும். தான் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு அம்சமாகவும் தன்னுள் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருப்பதாகவும் ஒருவர் ஆன்மீக ரீதியாகவும் உள ரீதியாகவும் இந்த அனுபவத்தை அடைய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இது பகவான் குறிப்பிடுவது ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் நாட் பிசிக்கல். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனிப்பட்ட அமைப்பும் சரி, பிரபஞ்சமும் சரி, இது அந்த பலதரப்பட்ட அமைப்புகளாக காணப்படக்கூடிய அமைப்புகளின் 2 முக்கியமான வடிவங்கள், 2 forms of the many. இந்த இரண்டும் சேருவது என்பது இந்த இரண்டும் சேருவது என்பது ஒரு எவ்வாறாக அது மாறுதல் எத்தகைய மாறுதலை அடைகின்றது என்றால், இந்த 2 வடிவங்களும் ஒன்றிணைந்த ஒரு ஆன்மீக அனுபவம் என்கின்ற ஒரு வடிவத்தை அடைகின்றன. This mutual inclusion is a translation of these 2 forms into unifying spiritual experience. ஆன்மீக அனுபவமாக மாறுகின்றது. இந்த 2 வடிவங்களும் 2 அமைப்புகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒருங்கிணைந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை ஒருவருக்கு தருகின்றது. எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை, அதே சமயம் இந்த பன்முகத்தன்மை, இந்த 2 நிலைகளுமே ஒன்றோடு ஒன்று சார்ந்தவைகளாக இருக்கின்றன. ஆகையால் ஒரு ஒன்றிணைந்த ஆன்மீக அனுபவத்தை ஒருவர் அடைகின்றார். இந்த ஒருமை என்பது பகவான் இங்கே எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், ஒன் இஸ் எ இட்டர்னல் யூனிட்டி ஆஃப் த மெனி. இந்த ஒன் என்பது ஏகமாக இருப்பதில் எப்பொழுதுமே ஒரு சாஸ்வதமான ஒருமைத்தன்மை இருக்கின்றது. சாஸ்வதமான ஒருமைத்தன்மை, பன்முகத்தன்மைகளின் ஒரு சாஸ்வதமான ஒருமைத்தன்மை அந்த ஒருமைத்தன்மையில் அந்த ஒன் ஏகமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கின்றது. இந்த சாஸ்வதமான இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை என்பது 2 இயக்கங்களை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. என்ன இந்த 2 இயக்கங்கள்? அது வெறும் அந்த ஒருமைத்தன்மையிலேயே இருந்து விடுவது இல்லை. இந்த ஒருமைத்தன்மை 2 இயக்கங்களை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. ஒன்று, அது பன்முக தோற்றங்களாக தன்னை வெளிப்படுத்துகின்றது, டிஃபரன்ஷியேட்ஸ். அவ்வாறு வெளிப்படுத்தி கொண்ட அது பன்முக தோற்றங்கள் என்ன செய்கின்றன? மீண்டும் இணைகின்றன. அன்டிஃபரன்ஷியேட்ஸ் இட் செல்ஃப் இன் த காஸ்மாஸ். ஒன்றாக அந்த அந்த பிரபஞ்ச என்கின்ற அமைப்புக்குள் ஒன்றாக இணைகின்றன. The eternal unity differentiates into individuals. தனிப்பட்ட அமைப்புகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. The individuals develop and unite in a truth of unity. அதான் undifferentiate என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோ இந்த 2 நிகழ்வுகளுமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அதனால் தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஒன் இஸ் த இட்டர்னல் யூனிட்டி ஆஃப் த மெனி. இந்த இட்டர்னலா நடந்து கொண்டே இருக்கின்றது, சாஸ்வதமாக நடந்து கொண்டே இருக்கின்றது, எப்பொழுதுமே நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாம் நம்ம. This means that cosmos and individual are manifestations of transcendent self, who is indivisible being, although he seems to be divided or distributed. But he is not really divided or distributed, but indivisibly present everywhere. Therefore, all is in each, and each is in all, and all is in God, and God in all. And when the liberated soul comes into union with this transcendent, it has this self-experience of itself and cosmos, which is translated psychologically into a mutual inclusion and a persistent existence of both in a divine union, which is at once a oneness and a fusion and an embrace. Thank you, sir. Thank you, sir. Thank you. Explanation. சார் நான் படிக்கட்டுமா?
படிங்க மேடம். Explanation. The cosmos and the individual are manifestations of something which is beyond both, that is transcendent self. This transcendent self is indivisible being, although he seems to be divided or distributed. But he is not really divided. He is indivisibly present everywhere. All is included in each, and each is in all, and all is in God, and God in all. We have seen that the liberated individual self in its spiritual journey enters not ultimately and only into the cosmic being, but it enters into something which is beyond both. That is, the liberated soul comes into union with this transcendent self. In that union, it has a self-experience of itself and cosmos. It is translated psychologically into a mutual inclusion and a persistent existence of both in a divine union. It is at once a oneness and a fusion and an embrace. Thank you, sir. Thank you. அடிப்படையில இந்த சாப்டர்னுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு தனி மனிதன் அந்த லிபரேஷன், ஒரு லிபரேட்டட் இண்டிவிஜுவல் அந்த நிலையை எட்டியவுடன் தனி மனிதனாக தொடர்ந்து தனி மனிதன் என்கின்ற நிலை தொடர்ந்து நீடிக்குமா? ஏன் அந்த கேள்வியை பகவான் கேட்கின்றார் என்றால், சப்போஸிங் இந்த தனி மனிதன் என்கின்ற நிலை நீடிக்காது, அத்தகைய உயர்நிலையை அனுபவத்தை எட்டியவுடன் தனி மனிதன் என்கின்ற நிலை நீடிக்காது என்று வைத்துக் கொண்டால், இங்கு நம்முடைய லட்சியமான தெய்வீக வாழ்வு என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் தனி மனிதன் என்பவனே இல்லாமல் போய்விடுவான் இல்லையா? அப்படி என்றால் தனி மனிதன் என்பவன் இருந்தாக வேண்டும் இந்த உலகத்துல. அப்பொழுதுதான் இங்கு தெய்வீக வாழ்வு சாத்தியம். இந்த பிரபஞ்சம் என்னவாகும்? என்ன காரணம் என்றால், இந்த தனி மனிதனும் சரி பிரபஞ்சமும் சரி, இவை இரண்டுமே இவை இரண்டையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப் அதில் சங்கமிக்கின்றன என்பதை பார்த்தோம். ஆகையால் அந்த பிரபஞ்சமும் என்னாகும்? பிரபஞ்சமும் மறைந்து விடுமா? இந்த கேள்வி, இந்த பிரபஞ்சமே இல்லை என்றால் எப்பொழுது ஒரு தனி மனிதன் அதில் தொடர்ந்து நீடிக்கவும் முடியாது. ஆகையால இங்க பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், அத்தகைய உயர்நிலையை எட்டிய பொழுதும் இந்த யூனியன் வித் டிரான்செண்டன்ட் செல்ஃப் அது நடைபெற்ற பின்னரும் தனி மனிதனும் பிரபஞ்சமும் தொடர்ந்து நீடிக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பர்சிஸ்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் ஆஃப் போத். ஆனால் அது எதுல இருக்கும் அப்படின்னா, இந்த டிவைன் யூனியன் அப்படிங்கிறார். இந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப்ல இணைந்திருக்கக்கூடிய அந்த அந்த ஒருங்கிணைப்பில், அந்த சங்கமத்தில் தொடர்ந்து இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப் என்பது பகுக்க முடியாது. இந்த கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் காண்கின்றோம் லைவ் டிவைன்ல. இட் இஸ் இன்டிவிசிபிள் பீயிங். அது அவ்வாறு பகுக்கப்பட்ட நிலையில் தனிப்பட்ட அமைப்புகளாக தன்னுடைய வெளிப்பாட்டில் இந்த பிரபஞ்சத்தில் காணப்பட்டாலும் கூட அது பகுக்க முடியாது. இட் இஸ் இன்டிவிசிபிள் பீயிங் ஆல்தோ ஹி சீம்ஸ் டு பி டிவைடட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அது பகுக்க முடியாத நிலையில் தன்னுடைய முழுமை நிலையில் சற்றும் குறையாத வண்ணம் பன்மை அமைப்புகளில் இருக்கின்றது. இந்த பன்மையான அமைப்புகள் ஒருமை என்பதை நாம் அரித்மெட்டிக்காக பார்க்கக்கூடாது என்று ஏற்கனவே பகவான் கூறியிருந்தார் இல்லையா? இந்த முழுமை என்பதை அனைத்து தனிப்பட்ட அமைப்புகளின் கூட்டுதல் என்று நாம் பார்க்கக்கூடாது. அந்த ஏகமாக இருக்கக்கூடியதுதான் தன்னுடைய முழுமை சற்றும் குறையாமல் ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புக்குள்ளும் இருக்கின்றது என்ற கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் லைவ் டிவைனில் பார்க்கின்றோம். ஆகையால் தான் பகவான் கூறுகின்றார், he is indivisibly present everywhere அப்படிங்கிறார்.
அனைத்தும் ஒவ்வொரு தனி அமைப்புகளுக்குள்ளும் அனைத்தும் அடங்குகின்றன. அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் அனைத்தினுள்ளும் இருக்கின்றன என்கின்ற கருத்து. இந்த கருத்தை தான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இந்த ஒருவர் உயர் உணர்வு நிலையை எட்டியவுடன் தன்னுடைய லிபரேட்டட் இண்டிவிஜுவல் செல்ஃப் என்று பகவான் கூறுவது என்னவென்றால், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தன்னுணர்வு, இந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப், அதிலிருந்து விடுபட்ட நிலையைத்தான் பகவான் அவ்வாறு குறிப்பிடுகின்றார். இந்த லிபரேட்டட் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா, அது எதில் இறுதியாக இணைகின்றது என்றால், பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் அது இணைகின்றது. அதே போல பிரபஞ்சம், தனிமனிதன், இவை இரண்டையும் கடந்த இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப், அதனுடனும் அது இணைகின்றது. அந்த நிலையில் அது எத்தகைய அனுபவத்தை பெறுகின்றது என்றால், அந்த தானும் இந்த பிரபஞ்சமும் வேறு அல்ல என்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த எல்லாம் கடந்த நிலையில் சங்கமித்து இருந்தாலும் இந்த தனிப்பட்ட அமைப்புகள் என்பது தொடர்ந்து நீடிக்கின்றன. இதைத்தான் பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், it has a self-experience of itself and cosmos, which is translated psychologically into a mutual inclusion and a persistent existence of both. இரண்டுமே தொடர்ந்து நீடிக்கின்றன. எதில் நீடிக்கின்றன? persistent existence of both in a divine union, which is at once a oneness and a fusion and an embrace. அங்க ஒருமை நிலையில இரண்டும் இணைந்த நிலையில் தொடர்ந்து நீடிக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இந்த மூன்று அமைப்புகளுமே ஒன்றை ஒன்று சார்ந்த நிலையில் இருக்கின்றன. டிரான்செண்டன்ட் செல்ஃப், காஸ்மாஸ், தனிப்பட்ட அமைப்பு, இந்த மூன்று அமைப்புகளுமே ஒன்றை ஒன்று சார்ந்த நிலையில் எப்பொழுதுமே தொடர்ந்து நீடிக்கின்றன. மூன்றுமே அந்த டிவைன் வெவ்வேறு நிலைப்பாடுகள், 3 different voices of the divine. இந்த கருத்து தான் பகவான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார். த இண்டிவிஜுவல், த யூனிவர்ஸ் அண்ட் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆரம்ப நிலையில சாப்டர்லையும் கூட இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். தனிப்பட்ட அமைப்பு, பிரபஞ்சம், அனைத்தும் கடந்த நிலை, இது மூன்றுமே 3 different voices of the divine, மூன்றுமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இந்த கருத்தை தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். paragraph 10 போலாமா? சார், அப்ப டிரான்செண்டன்ட்ன்றது அல்மைட்டி இல்லையா சார்? டிரான்செண்டன்ட் இந்த மூணை தவிர அதுக்கும் மேல புருஷ பிரம்மன் இருக்கா? ஏன்னா பிரம்மன் டிரான்செண்டன்ட் தான் சொல்றோம் நம்ம. பிரம்மன்கிறது தான் டிரான்செண்டன்ட் செல்ஃப். இந்த பிரம்மன்கிறது தான் டிரான்செண்டன்ட் மூன்று நிலையிலுமே அதுதான் இருக்கின்றது. டிரான்செண்டன்ட் நிலையிலும் அதுதான் இருக்கின்றது, பிரம்மனாக இருக்கின்றது. காஸ்மிக் நிலையில அது ஈஸ்வர ஆஸ்பெக்டோட இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய நிலையில அதே பிரம்மன் பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் இருக்கின்றது. ஈஸ்வர ஆஸ்பெக்டாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. தனிப்பட்ட அமைப்பு என்பதை எடுத்துக்கொண்டால் புருஷ ஆஸ்பெக்டாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகக்கூடியும் பொதுவாக அந்த மூன்று நிலைகளிலுமே இருப்பது அந்த பிரம்மன், அந்த செல்ஃப் தான். எல்லாம் கடந்த நிலையில் மாத்திரமே அது இருப்பது அல்ல. பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் இருக்கின்றது, தனிப்பட்ட நிலையிலும் இருக்கின்றது. இதுதான் பகவான் சொல்லக்கூடிய கருத்து. அந்த இந்த மாயாவாதிகள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த டிரான்செண்டன்ட் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை அல்ல என்று கூறினார்கள். அது பகவான் மறுக்கின்றார். பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருப்பதும் அந்த இறைவனுடைய ஒரு அம்சம்தான். தனிப்பட்ட நிலையில் காணக்கூடியதும் அந்த இறைவனுடைய அம்சம்தான். இங்க புருஷா, அடுத்தது ஈஸ்வரா, அடுத்தது பிரம்மன். மூன்றுமே அந்த செல்ஃபினுடைய வெவ்வேறு அமைப்புகள் என்று கூறுகின்றார். ஒன்றோடு ஒன்று மாறுபட்டது கிடையாது, எல்லாமே டிவைன் தான். ஆல் இஸ் பிரம்மன். அந்த அடிப்படையில் தான் பகவான் கூறுகின்றார். எஸ், இப்போ the transcendent self is indivisible,
Indivisible. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கேக்குதா? ஆ The transcendent self is indivisible, though it seems divided and distributed. That means there is no question of individual being and world being. They are all the same. There is no question of individual being becoming absorbed into the world being. They are just realizing they are part of the transcendent, rather than it doesn't like actual one become one and the mari or it's not a movement, it is just a realization that they are all part of the same. அதுதான் வந்து it is always included. You see, இந்த இன்க்ளூஷன் என்பது இட் இஸ் இட்டர்னல். இது வந்து ஏதோ துவங்கி நடைபெறுவது அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி தேர். இட் இஸ் ஆல்ரெடி தேர். அதுதான் வந்து உண்மை. ஆல்ரெடி இட் இஸ் தேர். இட் இஸ் நாட் அதாவது எல்லாமே இங்க பின்னாடி வர்றது. அந்த கருத்தும் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மியூச்சுவாலிட்டி என்பது இது வந்து ஒரு எசென்ஷியல் கேரக்டர். மியூச்சுவாலிட்டி என்பது எசென்ஷியல் கேரக்டராகத்தான் இருக்கின்றது. எப்பொழுதுமே அந்த அது காணப்படுகின்றது. அது வந்து எட்டர்னலாக அந்த மியூச்சுவாலிட்டி இருக்கின்றது. ஏனென்றால் எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத நிலையில இருக்கிறதுனால அது இட்டர்னலாகவே இந்த அம்சம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கருத்து பின்னாடி வருது. பின்னாடி வந்து பின்னாடி பகவான் வந்து அவருடைய என்ன கூறுகின்றார் என்றால், it is therefore necessary, நான் பின்னாடி வரக்கூடிய பேராகிராஃபை படிக்கின்றேன். It is therefore necessary to insist that by the true individual we mean nothing of the kind but a conscious power of being of the eternal. Conscious power of being of the eternal, always existing by unity, always capable of mutuality. எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, இட் இஸ் அ கான்சியஸ் பவர். சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு இல்லையா? எல்லாமே சச்சிதானந்தாங் அப்படிங்கிற பொழுது அது வந்து இங்க வெளிப்பாடாக அவ்வாறு காணப்பட்டாலும் கூட இந்த ஃபீச்சர் வந்து எப்பொழுதுமே காணப்படுகின்றது. எப்பொழுதுமே அப்படிதான் இருக்குது. ஆனால் உணர்வு நிலையில நம்ம இருக்கும் பொழுது அத்தகைய அனுபவத்தை நாம் அடைகின்றோம். அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம என்னன்னா, இட் இஸ் நாட் தட் த இண்டிவிஜுவல் பிகமிங் ஒன் வித் த காஸ்மாஸ், அப்படி கிடையாது. த இண்டிவிஜுவல் அவருடைய அனுபவம் இப்ப இருக்க ஆர்டினரி சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் இருக்கும்போது வி டோன்ட் கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒன்ஸ் we liberate ourselves, இந்த தன்னுணர்வை சார்ந்த உணர்வு நிலையிலிருந்து விடுபடும் பொழுது இத்தகைய உணர்வு நிலையை நாம் அடைகின்றோம். அந்த உணர்வு நிலையை நாம் அடைகின்றோமே ஒழிய அந்த உணர்வு நிலை எப்பொழுதுமே தான் இருக்கின்றது. உணர்வு நிலை புதிதாக ஏற்படுவதில்லை. அந்த உணர்வு நிலையை நாம் எப்பொழுது அடைகின்றோம் என்றால் நாம் நம்முடைய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், ஈகோவை சார்ந்து இருக்கும் ஒரு மேற்புற உணர்வு நிலையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு ஒரு அந்த விடுவிக்கப்பட்ட நிலையில் உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்யும் பொழுது இந்த உண்மையான ஒரு அனுபவத்தை நாம் அடைகின்றோம். அது ட்ரூத்துங்கிறது எப்பொழுதுமே இருக்கின்றது. பிகாஸ் த டிரான்செண்டன்ட், காஸ்மாஸ், இண்டிவிஜுவல் எல்லாமே செல்ஃப் தான். அதுல இட் இஸ் ஆல்ரெடி தேர். இட் இஸ் நாட் சம்திங் நியூ விச் இஸ் கோயிங் டு, புதுசாக நடக்க போற விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இருக்குது. அது அந்த இருக்கிற விஷயத்த, அந்த அனுபவத்தை தான் நாம் அடைகின்றோம். அந்த கருத்து தான் ஐ திங்க் யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். அதான் இதுலயுமே இட் ஹஸ் தி செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், அந்த அனுபவத்தை தான் அடைகின்றது. ரிலேட்டட் சைக்காலஜிக்கலி இன்டு a mutual inclusion and so. ஆமா, அந்த அனுபவம் அவருக்கு கிட்டுகின்றது. அனுபவத்தை நாம் அடைகின்றோம். பட் ட்ரூத் இஸ் ஆல்ரெடி தேர். உண்மைங்கிறது அப்படியே இருக்கு, எப்பொழுதுமே இருக்கின்றது. உண்மையினுடைய அனுபவத்தை தான் அடைகின்றோம். I wish we feel it. ரங்கராஜன் சார்,
நீங்க பேச சொல்ல விரும்புறீங்களா? உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, பேராகிராஃப் 10 போலாம். Paragraph 10. The normal experience of the reason, therefore, is not applicable to these higher truths. In the first place, the ego is the individual only in the ignorance. There is a true individual who is not the ego and still has an eternal relation with all other individuals, which is not egoistic or self-separative, but of which the essential character is practical mutuality founded in essential unity. This mutuality founded in unity is the whole secret of the divine existence in its perfect manifestation. It must be the basis of anything to which we can give the name of a divine life. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, எக்ஸ்பிளனேஷன் படிங்க. தேங்க்யூ. சார் படிக்கட்டுங்களாங்க சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ. We cannot approach the higher truths which our normal experience arrived at by our reason. That part of the individual which we call ourselves is our ego self, which lives in ignorance. The truth individual is that which is not our ego self. This true individual has an eternal relation with all other individuals. This relation is not an egoistic or a self-separative one. The essential character of this eternal relation is practical mutuality founded in essential unity. The whole secret of the divine existence in its perfect manifestation is this mutuality founded in unity. This forms the basis of a divine life. நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பகவான் என்ன காரணத்திற்காக இந்த அம்சம் குறித்து ஒரு மிகவும் விரிவாக விளக்கம் தருகின்றார் என்றால், இந்த யூனிட்டி, இண்டிவிஜுவல் வித் காஸ்மாஸ், டிரான்சென்டென்ட் யூனிட்டி, இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி வருகின்றது. எதற்காக என்றால், நம்முடைய லட்சியம் என்னவென்றால் வெறும் தத்துவ ரீதியாக இந்த உண்மைகளை உணர்வது அல்ல. தத்துவ ரீதியாக உண்மைகள் இருக்கின்றன, ஆன்மீக ரீதியாக உண்மைகள் தான் இவை. இருந்தாலும் அதை அறிந்து கொள்வது மாத்திரம் நமது லட்சியம் இல்லை. நம்மளுடைய லட்சியம் என்னவென்றால், இங்கு தெய்வீக வாழ்க்கை, த டிவைன் லைஃப், அதை வாழ்வதுதான் நமக்கு லட்சியம். ஒருவர் அந்த அத்தகைய ஒரு டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால் இந்த ஒருமைத்தன்மை. எல்லா தனிப்பட்ட அமைப்புகளும் ஒன்றினை ஒன்று தழுவி, ஒன்றினை ஒன்று தன்னுள் அடக்கி, மியூச்சுவல் இன்க்ளூஷன், எதையும் தன்னிலிருந்து விலக்காமல் அனைத்தையும் தன்னுள் கொண்டு அந்த ஒருமைத்தன்மையை நாடுவது. இதுதான் அடிப்படை ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. எதற்கென்றால் இந்த டிவைன் லைஃபுக்கு. அதற்காகத்தான் பகவான் இந்த கருத்தை மிகவும் விளக்குகின்றார், மீண்டும் மீண்டும் விளக்குகின்றார். இந்த உயர் உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அறிவின் மூலமாக முடிவது இல்லை. We cannot approach the higher truths with our normal experience arrived at by our reason. இந்த மேற்கொண்டு கண்ட உண்மைகள், ஒரு பிரபஞ்சத்துடன் ஒருங்கிணைந்த நிலை, தனிமனிதன், பிரபஞ்சம், இவை இரண்டும் ஒன்றை ஒன்று தன்னுள் கொண்ட நிலை, இவை இரண்டும் அந்த எல்லாம் கடந்த நிலையுடன் இரண்டர கலந்து இருப்பது, இதெல்லாமே இந்த உண்மைகள் எல்லாமே நம்முடைய சாதாரண அனுபவத்தில் அறிவின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கும் அனுபவத்தின் மூலமாக இந்த உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது.
என்ன காரணம் என்றால் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், நாம் ஏனென்றால் இங்கு அந்த இண்டிவிஜுவல் என்று நாம் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கின்றோம். இந்த இண்டிவிஜுவல் என்று நாம் இங்கே உபயோகிக்கும் வார்த்தை மூலமாக எதை புரிந்து கொள்கின்றோம் என்றால், தனிப்பட்ட மனிதன் என்கின்ற ஒரு அர்த்தத்தை நாம் கொள்கின்றோம். ஆனால் அவ்வாறு அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த தனிப்பட்ட அமைப்பு என்று நாம் ஒரு தனி மனிதன் என்று நாம் நம்மை அழைத்துக் கொள்வது, கூறிக்கொள்வது நம்முடைய தன்னுணர்வை சார்ந்த ஒரு அமைப்பைத்தான் நான் என்று என்னை அழைக்கின்றேன். ஈகோயிஸ்டிக் செல்ஃப். அந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப் என்பது எப்பொழுதுமே அறியாமையில் இருக்கின்றது. அறியாமையில் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால், தான் அந்த அனைவரிடமும் உள்ள அந்த இறையம்சத்துடன் ஒரு ஒருங்கிணைந்த அம்சம் என்றும், தனியான அம்சம் அல்ல என்கின்ற அந்த உண்மையை அறியாத நிலையில் இருக்கின்றது. அதுதான் இக்னோரன்ஸ் என்பது. இக்னோரன்ஸ் என்பது தனிப்பட்ட நிலையில் இருப்பதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டிருப்பது. அதுதான் இக்னோரன்ஸ். ஈகோயிஸ்டிக் செல்ஃப் என்பது அவ்வாறு தான் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தன்னுணர்வு அவ்வாறு தான் அந்த மனிதனை நினைக்க செய்கின்றது. ஆகையால் ட்ரூ இண்டிவிஜுவல் என்பது என்ன? ஒரு ட்ரூ இண்டிவிஜுவல், ஒரு உண்மையான தனிப்பட்ட அமைப்பு என்பது என்ன என்று பகவான் விளக்குகையில் என்ன கூறுகின்றார் என்றால், எது நம்முடைய ஜீவனில் நம்முடைய அந்த தன்னுணர்வை சார்ந்து இல்லையோ அதுதான் ட்ரூ இண்டிவிஜுவல் என்று பகவான் இங்கு விளக்கம் தருகின்றார். இந்த ட்ரூ இண்டிவிஜுவல் எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே அது ஒரு சாஸ்வதமான ஒரு உறவில் இருக்கின்றது. இஸ் an eternal relations with all other individuals. All other individuals என்றால் all other true selves of the individuals. ஆகையால் அது எப்பொழுதுமே ஒரு நிரந்தர ஒரு தொடர்பில் இருக்கின்றது. நம்மளுடைய ஈகோவை சார்ந்த மேற்புற அமைப்பு தான் தனிப்பட்ட அமைப்புகளாக தங்களை கருதுகின்றன. இந்த உறவு, the relationship amongst the true individuals, அது ஈகோவை சார்ந்து இருப்பது அல்ல, தன்னைத்தானே பிரித்து பார்ப்பது அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் நாட் அன் ஈகோயிஸ்டிக் ஆர் அ செல்ஃப் செப்பரேட்டிவ் ஒன். ஆகையால the relation, இந்த யூனிட்டி among the individuals என்று பகவான் இங்கு கூறுவது என்னவென்றால், யூனிட்டி among the true individuals, not the surface individuality. Surface individuality என்பது ஈகோவை சார்ந்து இருப்பது. அதனால் ஏற்படும் அந்த ஒருமைத்தன்மை என்பது ஒரு நிரந்தரமாக இருக்காது என்று பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார். ஒரு வசதிக்காக நம்ம சொல்லிக்கலாம், we are an association, we have a common interest அப்படின்னா நிறைய கோட்பாடுகளின் பேரில் மக்கள் இணைகின்றார்கள். ஒரு பொதுவான நோக்கத்திற்காக மக்கள் இணைகின்றார்கள். இதெல்லாம் ட்ரூ யூனிட்டி கிடையாது என்றுதான் பகவான் கூறுகின்றார். ட்ரூ யூனிட்டி எது என்பது முற்றிலுமாக அந்த யூனிட்டி அமங்ஸ் த ட்ரூ இண்டிவிஜுவாலிட்டிஸ். ட்ரூ இண்டிவிஜுவாலிட்டி என்பது என்னவென்றால், அந்த ஈகோவை தவிர்த்து இருக்கும் அந்த தனிப்பட்ட அமைப்பு, அதுதான் ட்ரூ இண்டிவிஜுவாலிட்டி. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இணைப்பு தான் ட்ரூ ரிலேஷன், ட்ரூ யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதனுடைய அடிப்படை அம்சம் எதுவென்றால், ஒரு பிராக்டிக்கல் மியூச்சுவாலிட்டி. பிராக்டிக்கல் மியூச்சுவாலிட்டி என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றை மற்றொன்று தன்னுள் கொண்டதாக இருக்கும் அம்சம். ஒன்றை மற்றொன்று தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. ஒன்றை மற்றொன்று தன்னிலிருந்து விலக்காத வண்ணம் இருக்கின்றது. ஆல் இன்க்ளூசிவாக இருக்கின்றது. அதுதான் எதன் அடிப்படையில் இது எழ முடியும் என்றால், அந்த யூனிட்டி, அந்த ஒருமைத்தன்மை என்பதன் பேரில் தான் இத்தகைய அம்சம் நிகழ முடியும். இதுதான் இந்த தெய்வீக வாழ்வு என்பதற்கான ஒரு அடிப்படை அம்சமாக, ஒரு ஃபவுண்டேஷனாக அமைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அம்சம் இல்லை என்றால் இங்கு தெய்வீக வாழ்வு சாத்தியமே கிடையாது. ஒரு தனி மனிதன், அதனாலதான் இந்த பகவான் தன்னுடைய யோகத்துல என்ன கூறுகின்றார்? இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு முன்னேற்றம் கிடையாது. இட் இஸ் அ கலெக்டிவ் ப்ரோக்ரஸ், கலெக்டிவ் சாதனா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆதலால் தான்
ஆசிரமம் என்பது ஒரு கலெக்டிவ் அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டது. ஆரோவில் ஒரு தனிப்பட்ட அமைப்பு, ஒரு கலெக்டிவ் அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு சாதனையினால் இந்த யோகம் அதனால் நிகழ்வது அல்ல. இங்கு தெய்வீக வாழ்வு சாத்தியம் அல்ல. தெய்வீக வாழ்வு சாத்தியம் எப்பொழுது என்றால் இந்த பிராக்டிக்கல் மியூச்சுவாலிட்டி ஃபவுண்டட் இன் எசென்ஷியல் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடு. இதன் மூலமாகத்தான் சாத்தியம், அதவே சாத்தியமே கிடையாது. அதனால தான் இங்கு இந்த கலெக்டிவிட்டிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தருகின்றார்கள். ஒரு தனி மனிதன் தன்னுடைய யோக முயற்சியினால் அந்த பரம்பொருளுடன் இரண்டரை கலக்கலாம். ஆனால் அதனால் இந்த யூனிட்டி ஏற்படாது. தனி மனிதனுக்கு வேண்டும் என்றால் அந்த பயன் கிடைக்குமே ஒழிய இந்த யூனிட்டி ஏற்படாது. அதன் மூலமாக இங்க தெய்வீக வாழ்வு சாத்தியப்படாது. அதனால்தான் பகவான் மீண்டும் மீண்டும் இந்த கலெக்டிவ் சாதனா என்று அதற்கு முக்கியத்துவம் தருகின்றார். அடுத்த போலாமா? Secondly, we see that the whole difficulty and confusion into which the normal reason falls is that we are speaking of a higher and illimitable self-experience founded on divine infinities, and yet are applying to it a language formed by this lower and limited experience, which founds itself on finite appearances and the separative definitions by which we try to distinguish and classify the phenomena of the material universe. Thus, we have to use the word individual and speak of the ego and the true individual, just as we speak sometimes of the apparent and the real man. Thank you, sir. Thank you, sir. Thank you. Explanation போலாம். படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Why we are not able to understand the higher truths by our normal reason. We speak of a higher and illimitable self-experience founded on divine infinities, but we describe it in a language formed by this lower and limited experience. This limited experience is based on finite appearances and the separative definitions. We try to distinguish and classify the phenomena of the material universe by these separative definitions. We employ the language used for a limited experience to an experience belonging to divine infinity. Therefore, our normal reason always finds it difficult to understand the higher truths. For instance, we use the words individual and his ego and the true individual. Likewise, we use the words the apparent and the real man. Thank you, sir. Thank you. ஏற்கனவே இந்த கருத்தை பார்த்தோம். அந்த கருத்து குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். நம்ம ஆன்மீக உயர் உண்மைகளை நம்ம அறிவின் துணை கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. அறிவு என்பது மனதை சார்ந்து செயல்படுவதாக இருக்கின்றது. அதை வெளிப்படுத்தும் மொழி என்பது எதன் அடிப்படையில் அந்த மொழி அமைந்துள்ளது என்றால், நமக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண அனுபவங்கள், இந்த பிசிக்கல் ஸ்பேஸ், அந்த சூழ்நிலைகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மொழி, அந்த மொழியை வைத்துக்கொண்டு நாம் இதெல்லாமே ஒரு லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? இட் இஸ் நாட் ஒரு வைட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஐம்புலன்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களின் மூலமாக
உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழியை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு உயர் விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம் அல்லது வெளிப்படுத்த முயலுகின்றோம். ஏனென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபைனைட் அப்பியரன்சஸ். எல்லாமே இங்க பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைனைட் லெவல்ல இருக்கு. ஆனால் நாம் அறிய முயல்வதோ ஒரு அனந்தமான ஒரு அம்சம், இன்ஃபினிட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஆஸ்பெக்ட், அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள முயலுகின்றோம். இங்கு நாம் கையாளுவது அனைத்தையுமே பிரித்து பிரித்து அந்த உண்மைகளை கண்டறிய முயல்வதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் அங்கு எல்லாம் ஒரு இன்ஃபினிட் லெவல்ல ஒரு ஒருமித்த நிலையில் ஒரு முழுமையாக காணப்படுகின்றது. ஆகையால் நாம் கையாளும் இந்த ஒரு கருவி, இந்த மொழி என்பது ஒரு குறைந்த அனுபவத்தை சார்ந்து இருப்பதனால் அத்தகைய ஒரு பரந்து விரிந்த ஒரு அனுபவத்தை நம்மால் மொழியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் நம் அறிவினால் இத்தகைய ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள முடிவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மொழியை வேறு வழி இல்லாமல் உபயோகிக்கின்றோம். தனி மனிதன் என்கின்றோம், இண்டிவிஜுவல் என்று சொல்கின்றோம், ட்ரூ இண்டிவிஜுவல் என்று சொல்கின்றோம், ஈகோ என்று சொல்கின்றோம். இதெல்லாம் வேற வழி இல்லை என்று வழி இல்லாமல் இத்தகைய ஒரு பிரித்து ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி நாம் வார்த்தைகளை உபயோகித்து அதன் மூலமாக அறிந்து கொள்ள முயலுகின்றோம். ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது இதை தாண்டி உள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாம் நம்ம. Evidently, all these words, man, apparent, real, individual, true, have to be taken in a very relative sense and with a full awareness of their imperfection and inability to express the things that we mean. By individual, we mean normally something that separates itself from everything else and stands apart. Though in reality, there is no such thing anywhere in existence. It is a figment of our mental conceptions, useful and necessary to express a partial and practical truth. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. படிக்கவா சார்? Yes, madam. We use words like man, apparent, real, individual, true, etc. We should take them only in a relative sense. These words themselves cannot convey the complete truth behind them. We should be aware of their imperfection and inability to express the things that we mean. What do we mean normally by the word individual? We mean something that separates itself from everything else and stands apart. But in reality, there is no such thing anywhere in existence. It is an unreal conception formed by our mind. Yet it is useful and necessary to express a partial and practical truth. Thank you, sir. Thank you. Thank you. அதாவது சார் ஒரு சின்னது. எஸ் மேடம் ப்ளீஸ். இப்போ ஒரு காமன் மேனா நான் வந்து கேட்கிறேன் as a layman. பட் தெரிஞ்சதை வைத்து கொண்டுதான் தெரியாத நம்ம தேடுறோம். அப்படின்னா தான் நம்மளால அதை ரீச் பண்ண முடியறது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளால போக முடியாது. 1ஆம் கிளாஸ்ல நான் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மேல மேல போறோம். அது ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து பகவான் சொல்றத நம்ம எப்படி வாழ்க்கையில ஏத்துண்டு எப்படி நமக்கு பிராக்டிக்கலா செய்யறது அதை. ஏன்னா இப்போ என்னுடைய ரீசன் பவரை வச்சு என்னுடைய மைண்ட் காட்டுற சின்ன ஒளியை வச்சுதான் என்னால அடுத்ததுக்கு போக முடியும். பட் அதுல போக போக மோர் லைட் அண்ட் என்லைட்மெண்ட் மாதிரி ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்ப இது பகவான் இவ்வளவு சொல்றதுனுடைய காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு.
கரெக்ட். நீங்க மேபி இது வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்டா கூட இல்ல இருக்கலாம். இல்ல 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 நீங்க கேக்குறது ரொம்ப ஒரு ரெலவெண்ட் கொஸ்டின். பகவான் வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதிலும் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, நம்ம வந்து வேற வழி இல்லாம அறிவை சார்ந்து செயல்படுகின்றோம். வேற வழி இல்லாம சில விஷயங்களை, தெரிஞ்ச விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் அதன் மூலமாகத்தான் தெரியாத விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். அதற்கு வந்து அறிவு, இது மாதிரி ஒரு பகுத்தறிவு, ஒரு ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி பார்ப்பது, இதெல்லாம் நம்ம இதன் மூலமாகத்தான் நாம் பயணத்தை தொடங்க வேண்டி இருக்கின்றது. ஆரம்ப நிலையில் அவ்வாறு தான் தொடங்க வேண்டி இருக்கின்றது. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அறிவை கொண்டு செயல்படுதல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றது. சந்தேகம் கிடையாது. எஸ், உண்மைதான். ஆனால் பகவான் என்ன உண்மையை நாம் அடிப்படையில் உணர வேண்டும் என்றால், அவ்வாறு செயல்பட்டாலும் கூட எந்த உண்மையை நாம் எப்பொழுதுமே அந்த உண்மையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், நாம் சொல்வது செயல்படுவது எல்லாமே வந்து ஒரு ரிலேட்டிவாகத்தான் அது உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து அப்சல்யூட் ட்ரூத் இல்லை என்கின்ற ஒரு இளகிய மனதுடன், ஒரு திறந்த மனோபாவத்துடன் இருக்க வேணும். அதுதான் பகவான் சொல்கின்றார். அதாவது இதுல எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு நடைமுறை வாழ்க்கைக்காக அதுதான் சொல்றாரு, பார்ஷியல் அண்ட் பிராக்டிக்கல் ட்ரூத் அப்படிங்கிறார். நடைமுறை தேவைக்காக உண்மையினுடைய முழுமையான அம்சத்தை கிட்டாவிடலும் ஒரு அரைகுறையான உண்மையை நாம் வைத்துக்கொண்டே செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இருந்தாலும் நாம் எதை மனதில் கொள்ள வேண்டும் என்றால், நாம் எதை உண்மை என்று நம்புகின்றோமோ அதையும் தாண்டி உண்மை இருக்கின்றது. அந்த உண்மையை நாம் அறியும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம் மனதை திறவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது நாம் எது உண்மை என்று இப்பொழுது நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதுதான் அறுதியான உண்மையாக இருக்க முடியாது, ஒரு முழுமை கிடையாது என்கின்ற ஒரு நிதானத்துடன் அனைத்தையும் அணுக வேண்டும். அதுதான் இப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இதை வைத்துக்கொண்டு ஒன்றை மறுக்கும் பொழுதுதான், ஒரு புதிய உண்மைகளை கண்டறியும் பொழுது அதை மறுக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. மறுக்காத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாது. as long as we are able to accept new truths, ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கு. பட் நமக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு இதுதான் ஃபைனல்னு நினைக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து ப்ரோக்ரஸ் அங்க ஸ்டாப் ஆயிடுது. அதுதான் கூடாது அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், ரொம்ப அழகாக கூறுகின்றார். என்னவென்றால், இட் இஸ் all these words, man, apparent, real, individual, இந்த வார்த்தைகள் எல்லாமே have to be taken in a very relative sense அப்படிங்கிறார். வித் ஃபுல் எடுத்துக்கணும். பட் இந்த ஒரு எச்சரிக்கையோட நம்ம கையாளணும், அவ்வளவுதான். ஒரு ஓப்பன் மைண்டோட இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்பதான் மேலும் மேலும் புதிய உண்மைகளையும் நாம் கண்டறிய முடியும், அதை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறார். ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று தேவையா இருக்கு, பட் அதுல ஒரு ஓப்பன்னஸ் வேணும். அதுதான் சொல்றாரு இங்க. இதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் விளக்கமாக பதில் அளிக்கின்றார் பகவான். அதை நம்ம பாத்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. அடுத்த போர்ஷன்லயே வருது, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. தேங்க்யூ சார். படிங்க மேடம். somebody was நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே அதான் அதான் மேடம் கேட்ட கேள்விக்கும் பதில் அதுதான். அதாவது இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் நமக்கு, வார்த்தைகள் வந்து நமக்கு தவிர்க்க முடியாத, ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் ஒரு ஆரம்ப நிலையில அவசியமாகத்தான் இருக்கின்றன. ரிஷிகள்லாம் எப்படி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்றால், அவங்க பேசவே மாட்டாங்களாம். அவங்க வந்து எல்லாமே இட் இஸ் an exchange of consciousness என்று பகவான் கூறியுள்ளார். மதரன் ஸ்ரீ அரபிந்தோ பேசிக் கொள்ளும் பொழுது மிகவும் ஒரு சில வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சம்பாஷணை நடந்திருக்கும், பெரிய விஷயம் பரிமாற்றம் நடந்திருக்கும். வார்த்தைகள் வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் நடந்திருக்கும். அதான் நம்ம மதர் கூறுவாங்க, யாராவது நாங்க எங்க 2 பேருக்குள்ள பேசுறது கேட்டா ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து அப்சல்யூட்லி நெசசரி, அப்பதான் அந்த வார்த்தைகள் வருமே ஒழிய எல்லாமே வந்து த்ரூ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படி நடைபெறும். வேறு வழி இல்லாமல் நாம் வார்த்தைகளை கையாள இப்ப இருக்கக்கூடிய நிலையில வார்த்தைகள் என்பது தவிர்க்க முடியாதவைகளாக இருக்கின்றன. இருந்தாலும் அந்த வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது என்ன ஒரு உண்மையை நாம் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால்,
நாம் உபயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் சென்ஸ், ஒரு அதாவது அதுவே வந்து ஒரு முழுமையாக கருத முடியாது. அது வந்து இட் கன்வேஸ் அ பார்ஷியல் ட்ரூத். உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் இந்த வார்த்தை தெரிவிக்கின்றதே ஒழிய உண்மையினுடைய ஒரு முழுமையான ஒரு தன்மையை இந்த வார்த்தை தெரிவிக்கவில்லை என்பதை கவனத்துடன் அந்த வார்த்தையை கையாள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் இங்க குறிப்பிடுவது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து பேசவே கூடாது சார். அது தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். ஆர் அதான் அன்னை கூறுகின்றார்கள், நம்ம ரொம்ப கான்டெம்ப்ளேட் பண்ணி நம்ம அது மாதிரி ரொம்ப டீப்பா பேசும்பொழுது அந்த நம்ம கம்மியா பேசினாலும் அந்த வார்த்தைகள் வந்து நல்ல ஒரு ரொம்ப பொட்டென்ட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க மதர். தட் இஸ் வாட் மதர் ஆல்சோ சேஸ். அதாவது நம்ம கான்சியஸ்னஸ் உயர உயர நம்மால் குறைந்த வார்த்தைகளிலேயே நம்ம தெரிவிக்க வேண்டிய உண்மையை தெரிவிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை நாம் அடைவோம் என்று அன்னையும் அதுதான் கூறுகின்றார்கள். இன்ஃபேக்ட் அந்த பகவான் வந்து அந்த இண்டிவிஜுவல் என்கின்ற வார்த்தையை தான் பகவான் இங்க மேற்கோள் காட்டுகின்றார். இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடும் பொழுது நாம் எவ்வாறு உணர்கின்றோம்? ஒரு தனி மனிதன் மற்றவர்களிடமிருந்து தனித்து காணப்படும் ஒரு அமைப்பு என்பதாகத்தான் நாம் உணர்கின்றோம் இந்த வார்த்தையை கேட்டவுடன். ஆனால் உண்மையிலேயே there is no such thing anywhere in existence அப்படிங்கிறார் பகவான். ஆன்மீக ரீதியாக அது உண்மை கிடையாது அப்படிங்கிறார். எந்தவித ஒரு தனிப்பட்ட அமைப்பும் தனியான அமைப்பே கிடையாது. இட் இஸ் an unreal conception formed by our mind அப்படிங்கிறார். இட் இஸ் a figment of our imagination அப்படிங்கிறார் பகவான். அது வந்து தேவைதான். எதற்காக தேவை? ஒரு நடைமுறை உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அத்தகைய வார்த்தை தேவைதான். ஒரு பார்ஷியல் அண்ட் பிராக்டிக்கல் ட்ரூத் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையினுடைய ஒரு பகுதியையும் நடைமுறை அவசியத்திற்காக தேவைக்காக உபயோகப்படுத்துவதற்காக அத்தகைய வார்த்தைகள் அவசியம்தான். ஆனால் அது மாத்திரமே உண்மையை முழுமையாக வெளிப்படுத்தாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த போர்ஷன் போலாம் நம்ம. But the difficulty is that mind gets dominated by its words and forgets that the partial and practical truth becomes true truth only by its relation to others, which seem to the reason to contradict it. And that taken by itself, it contains a constant element of falsity. Thus, when we speak of an individual, we mean ordinarily an individualization of mental, vital, physical being, separate from all other things, incapable of unity with them by its very individuality. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. Can I read, sir? Yeah, please. The difficulty with our mind is that it gets dominated by its words. The words used by mind convey the partial and practical truth. But our mind forgets the fact that the partial and practical truth becomes true truth only by its relation to other truths. For example, a blind man touching the leg of an elephant and calling that part alone the elephant is a partial and practical truth. But it becomes a true truth only by seeing all the other parts of the elephant as a whole. The leg of an elephant alone has no meaning unless it is related to all the other parts, though the other parts may be contradictory in appearance to the figure of the leg. The partial truth taken alone by itself
that is, like describing the leg of an elephant alone as elephant, contains a constant element of falsity. The same mistake we commit when we speak of an individual. By individual, we mean an individualization of mental, vital, physical being separate from all other beings. By doing so, we conceive of an individualization which is incapable of unity with other beings by its very individuality. Thank you, sir. தேங்க்யூ. இந்த மனத்தினுடைய செயல்பாடு, எதனால் மனம் அவ்வாறு செயல்படுகின்றது, உண்மைகளை கண்டறிவதில் மனதுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஏன்னா இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன காரணத்தினால நம்மால ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் என்பதை ஒரு ஆன்மீக அமைப்பாக நாம் காணுவதில்லை, தனிப்பட்ட அமைப்பாக காண்கின்றோம். தனிப்பட்ட அமைப்பாக காணுவதனால்தான் நமக்கு அந்த யூனிட்டி அமங்ஸ் இண்டிவிஜுவல் என்பது எவ்வாறு சாத்தியப்படும் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு சிரமம் இருக்கின்றது. இந்த சாப்டருடைய நோக்கமே அதுதான். என்ன சிரமங்கள் ஏற்படுகின்றன, இந்த ஆன்மீக உண்மையை அறிந்து கொள்வதில் அந்த சிரமத்தை எல்லாம் எப்படி விளக்குவது, அதுதான் பகவான் கூறுகின்றார். என்ன காரணம்? மனம் இந்த வார்த்தைகளினால் அது வார்த்தைகளுக்கு உட்பட்டு செயல்பட அது பழக்கமாக இருக்கின்றது. அந்த பழக்கத்தில் தான் மனம் செயல்படுகின்றது. வார்த்தைகள் என்ன? வார்த்தைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்றால், உண்மையினுடைய ஒரு பகுதி, இட் கன்வேஸ் அ பார்ஷியல் ட்ரூத். சில நடைமுறை அவசியத்திற்காக தேவைதான் அந்த உண்மையை தெரிவிக்கின்றன. ஆனால் நம் மனம் என்ன செய்கின்றது? அதை அந்த வார்த்தைகளை நம்பியே அதுதான் முழு உண்மை என்று அது நம்புகின்றது. மற்ற உண்மைகளோடு பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் நாம் காணக்கூடிய அந்த உண்மையின் பகுதி என்பது முழுமை பெறும் என்ற உண்மையை மனம் அறியாத வண்ணம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்குத்தான் ஒரு உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு யானையினுடைய ஒரு காலை பார்த்து கால் என்று கூறுகின்றார், யானை என்று கூறுகின்றார். அது ஒரு உண்மையினுடைய ஒரு பகுதி இல்லையா? அது யானை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே போல அது ஒரு நடைமுறையில் அத்தகைய ஒரு உண்மை தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த ட்ரூத் என்னவென்றால், அவர் மற்ற பாகங்களையும் பார்த்து ஒரு முழுமையான யானை என்கின்ற ஒரு அம்சத்தை உணரும் பொழுதுதான் அவர் அந்த உண்மையான உண்மையை அறிகின்றார். ட்ரூத் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உண்மையை அவர் அறிகின்றார். பகுதியாக பார்க்கும் பொழுது மற்ற பகுதி இன்னொரு பகுதியிலிருந்து வேறுபட்டதாகத்தான் அவர் காண்கின்றார். அதனால்தான் அவருக்கு அந்த உண்மையினுடைய உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் அவர் காண்கின்றார். உண்மையினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் காணும் பொழுது என்ன ஏற்படுகின்றது? ஒரு பொய்மைக்கு நாம் உடன்படுகின்றோம். ஆகையால் தான் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? தனிப்பட்ட மனிதன் என்று நாம் நினைத்த உடனேயே என்ன நினைக்கின்றோம்? தனிப்பட்ட மனோபாவம், தனிப்பட்ட பிராணமயம், தனிப்பட்ட உடல் என்று நாம் நினைக்கின்றோம். மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட இந்த அமைப்புகளாக காண்கின்றோம். அவ்வாறு காணும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இந்த இணைப்பு என்பதே சாத்தியமல்ல என்கின்ற நிலை அங்கு உருவாகுகின்றது. சோ இங்கு பகவான் கூறுவது, நாம் தான் இந்த பிழையை நாம் காணுவதில் தான் பிழை இருக்கின்றதே ஒழிய உண்மையில் அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் போர்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப்லாம் அடுத்த செஷனை நம்ம பார்க்கலாம். Let us all try to be worthy
of your windows centenary. பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.